ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சு எடுத்துட்டேன். தக்காளியுமே நறுக்கி வச்சாச்சு. வெண்டைக்காயை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காயை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதே எண்ணெயிலே கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே உப்பும் சேர்த்துருக்கேன். இது கூட எப்பயும் போல் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் வெண்டைக்காயை சேர்த்து 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணால் சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இது சாப்பாடு கூட வெண்டைக்காய் குழம்பு அப்பளம் மட்டுமே போதும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். நார்மலாக மற்ற புளிக்குழம்பு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வெண்டைக்காயில் நல்லா குழம்பு ஊறி ஜூஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.